ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Xiaomi தரப்புல இருந்து 15 சீரிஸ்ல இன்னமும் போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. அந்த போன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 15T மற்றும் 15T Pro. இத பத்தி ஸ்பெசிபிகேஷன் கிடைச்சிருக்கு. இது எப்படி வரப்போகுது, என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுதுன்றத நம்ம ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்னிக்கல் கண்டென்ட் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. பேக்ரவுண்டை நம்ம கொஞ்ச நாளைக்கு சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். இந்த பேக்ரவுண்ட் செட்டப் எப்படி இருக்கு, இதுல இன்னும் கொஞ்சம் நான் ஆல்ட்ரேஷன் பண்ண போறேன். அதுக்கு உங்களோட சஜஷன் எதா இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா டிப்ஸ் எது இருந்தா சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்தபடி ஆல்டர் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா Xiaomiயோட 15T பத்தி பார்க்க போறோம். அந்த 15T என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 15T பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் 15T Pro வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 15T பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.52 இன்ச் கொண்ட பிளாட் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட வரப்போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. 1400 nits பீக் பிரைட்னஸோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரூமர்ஸா வந்திருக்க லீக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் கேமரா வரப்போகுது. OVX800 மெயின் சென்சரோட வரப்போகுது. 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ற வசதியோட வரப்போகுது. அதுக்கப்புறம் 13MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. அதுக்கப்புறம் டெலபோட்டோவுக்காக ஒரு 50 மெகா பிக்சல் டெலப்ரா லென்ஸ் வரலாம். அது சாம்சங்கோட JN5 சென்சரோட வரலாம். செல்ஃபிக்காக ஒரு 50 மெகா பிக்சல் செல்ஃபி சென்சர் வரலாம். அதுலயும் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியும் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகனோட 8 Gen 3 வரப்போகுது. 12GB RAM பேஸ் வேரியண்டா வரப்போகுது. LPDDR5X RAM இருக்க போது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256GB ஸ்டோரேஜோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது IP6869 ரேட்டிங்கோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரைஸ்க்கு இந்தியாவில் வரலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 68,000 பேஸ் வேரியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணுன்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை நம்ம பொறுத்து தான் ஆகணும். இப்போதைக்கு ரூமர் படி இப்படி வந்திருக்கு பிரைஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட அப்கிரேட் வெர்ஷனான 15T Pro பத்தி பார்க்க போறோம். இந்த 15T Proல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இது இதை விட மிகப்பெரிய அப்கிரேடா கொடுக்குறாங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 15Tக்கு அப்புறம் தான் வரப்போகுது. 15T பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம் இல்லாட்டி ஆகஸ்ட் எண்டில் இல்லாட்டி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரலாம். அதுக்கப்புறம் தான் இந்த 15T Pro லான்ச் பண்ண போறாங்க. இந்த 15T Pro பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது அதை விட எல்லாமே கொஞ்சம் அப்கிரேடா 6.78 இன்ச் கூட LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனோட கொடுக்க போறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 4000 nits பீக் பிரைட்னஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான 9400 பிளஸ் என்ற சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது 12GB RAM பேஸ் வேரியண்டா வரப்போகுது. LPDDR5X RAM, அதுக்கப்புறம் 256GB ஸ்டோரேஜ் வரப்போகுது. UFS 4.0 ஸ்டோரேஜ் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேமரா 50 மெகா பிக்சல், மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் சென்சர் வரப்போகுது. இதுல 8K ரெக்கார்டிங் வீடியோ பண்ணலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் அல்ட்ரா வைட பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெலபோட்டோட 50 மெகா பிக்சல் சாம்சங்கோட JN5 சென்சார் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிக்காக இதுலயும் 50 மெகா பிக்சல் சென்சார் கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7500 mAh கூட பெரிய பேட்டரி வரலாம். அது மட்டும் இல்லாமல் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரைஸ்க்கு வரலான்னு கேட்டீங்கன்னா 89,990 பேஸ் வேரியன்ட் இந்தியாவில் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா செப்டம்பர் எண்ட் அல்லது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரலாம். இல்லாட்டி ரெண்டு போனையும் ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணலான்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இதுதான் இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன். இந்த போன் இப்போ அடுத்து இம்பாக்ட் ஏற்படுத்த போது Xiaomi நிறுவனத்திலிருந்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அது இல்லாமல் என்ன பர்சனல் கண்டென்ட் நம்ம ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ பண்ணி DM பண்ணி கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.